தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாளில் தமிழ்நாடெங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை திமுக இளைஞரணி கண்டித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்திட பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்த திமுக அரசு மீது விஷம பிரச்சாரங்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்கள் செய்து சேற்றை வாரி வீசியவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளது. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் தலைவிரித்தாடுகின்றன. கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளான். வந்தவாசியில் ஓடும் ரயிலில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். படப்பை அருகே இரட்டை கொலை, தூத்துக்குடியில் மது தகராறில் கொலை, சேலத்தில் மாணவர் அடித்து கொலை, மணலி புதுநகர் பகுதியில் பிரசாந்த் என்பவர் வெட்டி படுகொலை, விச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை என குற்றப்பட்டியல் நீள்கிறது. பொறுப்பேற்ற 13 நாட்களிலேயே 30க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்து இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தறிகெட்ட செய்திகள் வருகின்றன. ஆனால் முதலமைச்சர் கோட்டை கழற்றினார், கூலிங் கிளாஸ் போட்டார், பொலிரோ கார் ஓட்டி பார்த்தார், பேட்டரி காரில் பவனி வந்தார் என்ற ரீல்ஸ்களால் இவற்றை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த வெற்று விளம்பர நடவடிக்கைகளுக்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும், ரீல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை வழங்க வேண்டும் எனவும் திமுக இளைஞரணியின் நிர்வாகிகள் கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாளில் தமிழ்நாடெங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை திமுக இளைஞரணி கண்டித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்திட பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்த திமுக அரசு மீது விஷம பிரச்சாரங்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்கள் செய்து சேற்றை வாரி வீசியவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளது. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் தலைவிரித்தாடுகின்றன. கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளான். வந்தவாசியில் ஓடும் ரயிலில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். படப்பை அருகே இரட்டை கொலை, தூத்துக்குடியில் மது தகராறில் கொலை, சேலத்தில் மாணவர் அடித்து கொலை, மணலி புதுநகர் பகுதியில் பிரசாந்த் என்பவர் வெட்டி படுகொலை, விச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை என குற்றப்பட்டியல் நீள்கிறது. பொறுப்பேற்ற 13 நாட்களிலேயே 30க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்து இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தறிகெட்ட செய்திகள் வருகின்றன. ஆனால் முதலமைச்சர் கோட்டை கழற்றினார், கூலிங் கிளாஸ் போட்டார், பொலிரோ கார் ஓட்டி பார்த்தார், பேட்டரி காரில் பவனி வந்தார் என்ற ரீல்ஸ்களால் இவற்றை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த வெற்று விளம்பர நடவடிக்கைகளுக்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும், ரீல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை வழங்க வேண்டும் எனவும் திமுக இளைஞரணியின் நிர்வாகிகள் கூட்டம் வலியுறுத்தியுள்ளது.